என் மேல முதல் கோயம்புத்தூர் திருச்சி இந்த வழக்கிலே மெயினா நான் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டேன்றது தான். தயவு செய்து இதையும் அதையும் நம்ம சம்பந்தம் படுத்தவே முடியாது. அந்த கான்டெக்ஸ்டே வேற, அவர் பேசினதே வேற. இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழக பார்த்தா காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. இன்னும் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. இப்படி முட்டு கொடுக்குறாங்களே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முன்னாடி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்ன பண்ணாரோ அதை தான் இன்னைக்கு அவங்க மகளும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே அருவருக்கத்தக்கது, கேடுகட்ட விஷயம். மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து வெக்கக்கேடானது. இதையாவது அவரே நான் வந்து தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல வந்தாலும் அது வேற டேட், அது வேற. ஆமா, அவங்க வந்து அது சொல்றேன்னா அவங்க அப்பா பண்ற தப்ப வந்து என்டாஸ் பண்றாங்க. உண்மையிலேயே நமக்கு உள்ளபடியே இவங்க எல்லாம் பெண்ணியத்தை குறித்து பேசுறதுக்கோ இல்ல பொன்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கோ இவங்களுக்கு தான் எந்த விதமான அடிப்படை அருகதையும் கிடையாதுன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டும்.